கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அதனுடைய விளைவு, அவனுக்கு கிடைக்கிற பலன், அது ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி பவுல் இங்கே ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். ஒரு மனிதன் பாவத்தை செய்வதற்கு தன்னை விற்று போடும் பொழுது, இல்லை என்று சொன்னால் பாவத்திலே அவன் ஆசையாய் அதிலே அவன் தொடர்ந்து அவைகளை நிலைத்திருக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமா அது மரித்து போகிறது, தேவனை விட்டு வழிவிலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஒரு மனிதன் நீதி செய்வான் என்று சொன்னால் அவன் நீதியில் நிலைத்திருப்பான், அவன் மீது அந்த நீதி நிலைத்திருக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அவன் மீதுதான் அந்த பாவம் நிலைத்திருக்கும். தகப்பனுடைய பாவத்தை மகன் சுமப்பதில்லை, மகனுடைய பாவத்தை தகப்பன் சுமப்பதில்லை என்று சொல்லி அங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவனுடைய ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதைத்தான் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே அவர் மரித்தாராம்? நம்முடைய பாவங்களை. எந்த ஒரு மனிதன் பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிறானோ அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்திலே அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்லித்தான் அவர் அங்கே எழுதுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்ததன் காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே தம்மீது ஏற்றுக்கொண்டார், தம்மீது சுமந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். இரத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, தாயை தகப்பனே, ஒருவேளை பாவத்தின் ஊடே நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால், பாவத்தில் அடிமைப்பட்டு இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே பாவத்திலிருந்து விடுதலை. அப்படியானால் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினது யார் என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அங்கே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. இரண்டாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு ஏழை தாயையோ யாரோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை வேதனைப்படுத்தும் பொழுது, தனக்கென்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற நிலைமையிலே ஒரு மனிதன் ஒருவனை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கும் பொழுது, அவன் அந்த இந்த மனிதனை குறித்து அவன் கண்ணீர் வடிப்பான் என்று சொன்னால் அது சாபமாக மாறி அவனையோ அவனுடைய குடும்பத்தையோ அவனுடைய தலைமுறைகளையோ வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதைத்தான் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அங்கே அநேக பாவங்களை குறித்து வேதம் எழுதுகிறது. விக்கிரகாராதனை செய்வது, விபச்சாரம், எளியவர்களை ஒடுக்குதல், இப்படிப்பட்ட அநேக பாவங்களை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் எழுதுகிறது. அப்படியானால் நாமும் கூட பாருங்கள், அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், விக்கிரகாராதனைக்கு நேராக செல்லுவது, விபச்சாரம், பொய், களவு, ஆண்டவர் வெறுக்கிற எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது அது நம்முடைய வாழ்க்கையில சாபமாக வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அது வேதனைப்படுத்தும், அது நமக்கு விரோதமாக செயல்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு தெரியாமல் செய்துவிட்டோம், இதிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் சாபத்திலிருந்து விடுதலை பெற அவர் அந்த சாபமான சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து விடுதலை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஊழியத்தின் முதல் துவக்கத்தில் அவர் செய்த பிரசங்கமும் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லித்தான் ஆண்டவர் பிரசங்கம் செய்தார். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீங்கள் இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி உண்டு, மனம் திரும்புங்கள். நீங்கள் சென்று கொண்டு இருக்கிற பாதையிலிருந்து திரும்புங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, நீர் எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறீர், எனக்காகத்தான் நீர் சிலுவையை சுமந்தீர் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் அதை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பையும் சாபத்திலிருந்து விடுதலையும் கொடுக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.